ஹாய், இது உங்கள் குணமாலை கட்டது திணைவிலையிலேருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து புட்டும் கடலைக்கறியும். கேரளா ஸ்பெஷல் புட்டு கடலைக்கறி. இது வந்து நான் கேரளாவுக்கு போயிருந்த போது அங்கேருந்து அந்த புட்டு மாவு வாங்கிட்டு வந்தேன். அந்த கேப் டிரைவர் சொன்னார், நீங்கள் இந்த புட்டு மாவில் வந்து புட்டு பண்ணுங்கள், கேரளாவில் பண்ணுற மாதிரியே இருக்கும். நீங்கள் மாவு அரைச்சி பண்ணுறது வேறு மாதிரி இருக்கும். இது வந்து கேரளாவில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த புட்டு மாவு வாங்கிட்டு போங்கன்னா நான் அதனால் கேரளாவிலேருந்து புட்டு மாவு வாங்கிட்டு வந்தேன். அதுதான் இது. இப்போ இது எப்படி இருக்குன்னா, நல்லா கொரன்னு நம்ம ரவையை விட பெருசாக இருக்குது. நம்ம அரிசி உப்புமாவுக்கு உடைப்போம் இல்லை, அந்த மாதிரி இருக்குது ஓரளவுக்கு. அதனால் அவங்க என்ன பண்ணினாங்க, நல்லா தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். இது தண்ணி நிறையா இருக்குன்னு சொன்னாங்க. சரி, இதில் இதுக்கு வந்து தேவையான உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி தெளித்து நான் பேசிக்கிறேன். ஆனால் அந்த கேப் டிரைவர் என்ன சொன்னார், இப்போ 1 கப்பு தண்ணி எடுத்துக்கிறீங்கன்னா 1 கப்பு மாவு போட்டு ஊற வச்சுருங்க. ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் ஊறட்டும், அதுக்கப்புறம் கலந்து நீங்கள் வந்து ஆவி கட்டிக்கோங்க அப்படின்னாரு. அதுலேயே வந்துட்டு அந்த கவரில் என்ன போட்டிருக்குன்னா, நீங்கள் தண்ணி ஊற்றி ஊற வைங்க அப்படி தான் போட்டுது. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, தண்ணி ஊற்றி ஊற வச்சுன்னா இது குழன்னு ஆகிடுச்சு, நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. நம்ம எப்பயும் போல் நான் வந்து எப்படி செய்வேன், நம்ம வீட்டில் அரைக்கிற புட்டு மாவில் வந்து தண்ணி தெளித்து உப்பு தண்ணி தெளித்து பேசிவோம். அப்போ அதே மாதிரியே பேசிக்கிறேன். ஆனால் உப்பு போட்டு கலந்துட்டு இப்போ பேசிக்கிறேன். இது மாதிரி இப்படியே பேசிடலாம், நமக்கு ஏன் அதை நம்பிட்டு நம்ம வீணாக போயிட போதும் மாவுன்னு சொல்லிட்டு இப்படியே தான் பேசிட்டேன். இப்போ பாருங்கள், எத்தனை வாட்டி தண்ணி தெளிக்கிறேன் அத்தனை வாட்டி அந்த மாவு நல்லாவே இழுக்குது. ஏன்னா அது குருணையாக இருக்குது, நல்ல ரவை சைஸில் இருக்கிறதால நல்லா வந்து தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணுது. அதனால தான் அவங்க தண்ணியை ஊற்ற சொன்னாங்க போல இருக்குது. ஆனால் எனக்கு இதுவே எனக்கு பெஸ்ட்டாக தான் தெரியுது. நமக்கு எந்த அளவுக்கு ஊற்றலாம், நம்ம தண்ணி தெளித்து தெரிஞ்சுக்கலான்ட்டு. இப்போ இந்த மாதிரி தெளித்து செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம விட்ட மாவு என்ன பண்ணுவோம், நைஸாக இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றினே என்ன பண்ணும், கட்டியாக ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம அதை தனித்தனியாக வந்து உளுத்தி விடுற மாதிரி இருக்கும். இது அப்படி இல்லை, நல்லா கொஞ்சம் தண்ணி என்ன தண்ணி ஊற்றினாலும் நல்லா இழுத்துக்கிட்டு உதிரியாகவே இருக்குது. நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். இப்போ அப்படி நசுக்கி பார்த்தோம்னா ஓகே, நசுங்குது, அந்த ரவை வந்து நசுங்குது. அப்போ நல்லா தண்ணி போதுமான அளவுக்கு தண்ணி ஊறிடுச்சு போதும்னு பார்த்தேன். இப்போ பாருங்கள், இதுதான் பதம். இப்படி தான் பிடிச்சா கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கணும், அப்படியே ஊற்றா உதிரணும். இதுதான் பதம். இப்போ இது கரெக்டாக வந்துருச்சு. இதை வந்து ஒரு தட்டை போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இப்போ இது புட்டு மாவுக்கு ரெடி பண்ணியாச்சு. நம்ம வந்துட்டு கடலைக்கறிக்கு போகலாம். கடலைக்கறிக்கு நல்லா 8 மணி நேரம் ஊற வச்சு நல்லா 8 விசில் கொடுத்து கொண்டக்கடலையை வேக வச்சுக்கிட்டேன். கருப்பு கொண்டக்கடலை தான் அது கடலைக்கறி பண்ணுறாங்க நிறையா, நல்லா வேக வச்சுட்டேன். அடுத்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலாவுக்கு வானல் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அதுக்கப்புறம் சோம்பு. மிளகு வந்து காரத்துக்கு, அடுத்தது காரம் வந்து நம்ம காரமும் போடுவோம், இதுவும் போடுவோம். அடுத்தது சோம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு. ஓரளவுக்கு மசாலான்றது இவ்வளோ தான். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக கசகசா வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு கூட போதும். 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவுக்கு கசகசா. ஏன்னா இது திக்காகிறதுக்காக, கிரேவி திக்காகிறதுக்காக நம்ம வந்து கசகசா போடுறோம். இப்போ கசகசா. அடுத்தது வந்து ஜாதிப்பத்திரி இல்லைன்னா கொஞ்சமாக ஜாதிக்காய் போட்டுக்கோங்க, கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதிலே வந்து ஒரு 4 பூண்டு உரிச்சி பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு 4 சின்ன வெங்காயம். இது வந்து கொஞ்சம் கிரேவியாக வர்றதுக்காக தான் இதெல்லாம் போடுறோம். இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இது கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கின உடனே ஒரு துண்டு இஞ்சி. இவ்வளோ தான் மசாலான்றது. இதில் இன்னும் கொஞ்சோண்டு என்ன சேர்ப்போம்னா ஒரு தேங்காய் மட்டும்தான். தேங்காய் ஒரு 1/4 மூடி அளவுக்கு, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 3 டீஸ்பூன் 4 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் தேங்காயை போட்டுக்கோங்க. தேங்காயை நல்லா மிக்சியில் துருவி கொண்டு வந்துட்டு இதில் போட்டுக்கிறேன். இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது வந்து மசாலா. இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் காரம்லாம் சேர்க்க போகிறோம். இது வந்து தனியா பொடி. அடுத்தது வந்து மஞ்சத்தூள், நம்ம கலருக்காக மஞ்சத்தூள். அதுக்கடுத்தது வந்து இதுக்கு தேவையான காரம் என்ன போட்டிருக்கோம், மிளகு போட்டிருக்கோம். அடுத்தது வேறு இது மிளகு மட்டும் பத்தாது இல்லையா, அதனால் காரப்பொடி, வெறும் மிளகாய் பொடி, தனி மிளகாய் பொடி. இப்போ இதை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அந்த பச்சை வாசனை, அந்த மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப எண்ணெய் ஊற்றணும்னு கிடையாது, இந்த அளவுக்கு ஓரளவுக்கு வறுத்துக்கலாம். அவ்வளோதான். அதை நிறுத்திட்டு நம்ம இதை அரைக்கணும், அதனால் எடுத்து வச்சிடலாம். இது ஆறட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ தாளிச்சிடலாம். நம்ம இப்போ இது வந்துட்டு கிரேவியை தாளிச்சிடலாம். இப்போ நல்லா 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலா இதுக்கு நடுவில் அரைச்சி கொண்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சி கொண்டு வந்துடலாம். இப்போ கடுகு போட்டாச்சு, பொரிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்ட உடனே என்ன பண்ணுறோம்,
ஒரு 4 சின்ன வெங்காயம் அதில் போட்டோம் இல்லையா, இதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் உங்களால் கம்மியாக போட்டாலும் ஓகே, போடலனாலும் ஓகே தான். நான் வந்து ஒரு நல்ல வாசனையாக இருக்குன்றதுக்காக சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் அரைஞ்சிக்கிட்டேன், ஏன்னா மொத்தமாக சின்ன வெங்காயம் வந்து அறிய முடியல எனக்கு, அதனால் சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் கொஞ்சம், இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி வந்து இதுக்கு கம்மியாக போட்டாலே போதும். அந்த மசாலாவோட கிரேவி தான் இதுக்கு வந்து ஒரு நல்ல காம்பினேஷனே. வெங்காயம் தக்காளியோட அந்த கிரேவி இதுக்கு வந்து செட் ஆகாது, அதனால் அந்த மசாலாவோட தான். இப்போ வந்து வெங்காயம் போட்டு வதங்கினோடனே இப்போ தக்காளியும் போட்டுட்டேன். இப்போ தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கலாம். தக்காளி வந்து நல்லா வெங்காயமும் தக்காளியும் நல்லா ஸ்மாஷ் ஆகுது. இது வந்து நம்ம அந்த கிரேவியில் தெரியவே கூடாது, அந்த அளவுக்கு நல்லா வதங்கிடலாம். இப்போ நல்லா வதக்குனா கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குனா நல்லா அது வந்து நைஸாக நல்லா ஸ்மாஷ் ஆகிற மாதிரி வதங்கிடும். இப்போ சிம்மில் வச்சுட்டு இதை வதக்கிக்கிட்டே இருக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து புட்டுக்கு ரெடி பண்ணுறோம். இப்போ வந்து 10 நிமிஷத்துக்கு மேலே ஊறியாச்சு. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பண்ணுற வரைக்கும் ஊறியாச்சு. இப்போ வந்து நம்ம இட்லி குண்டானில் வச்சுக்கலாம். அங்கே என்ன பண்ணுவாங்க, அந்த குழா புட்டு பண்ணுவாங்க. இப்போ நம்ம வீட்டெல்லாம் குழா புட்டு, நம்ம ஏரியாலாம் குழா புட்டு கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இட்லி குண்டான்லேயே நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி புட்டு பண்ணுவோம் அந்த மாதிரி இட்லி குண்டான்லேயே போட்டு நான் வந்து வேக வச்சுக்க போகிறேன். இப்போ இட்லி குண்டான் வச்சு கொஞ்சம் லைட்டாக சிம்மில் வச்சுருக்கேன், அது பாட்டு தண்ணி சுடட்டும். இப்போ வந்து இந்த மசாலா வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அந்த மசாலாவை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ அரைச்சிட்டு வந்துட்டு இதை போட்டுட்டு நல்லா இதை இதுவும் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த மசாலா வந்து வதங்கணும். அந்த டைம் தான் இந்த கிரேவி ரெடி ஆகிற டைம் தான் இதுக்கு, அவ்வளோவா ஒன்றும் டைம் ஆகாது. இப்போ இந்த மசாலாவை நல்லா சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் வதக்கி கொடுக்கலாம். அப்போ தான் அந்த மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூளோட அந்த மிளகு அதோட நெடி வந்து கொஞ்சமாக குறையும். இப்போ நல்லா இதை வதக்கி கொடுத்துக்கலாம். இது வதக்கிக்கிட்டே இதுக்கு நடுவில் நம்ம இட்லி குண்டான வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இட்லி தட்டை வச்சுட்டு நம்ம துணியை போட்டுட்டு இந்த புட்டுக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ இட்லி தட்டு வச்சுட்டேன், அது பாட்டு இந்த பக்கம் பாட்டு வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். சிம்மில் வச்சுருக்கேன், ஒரு துணியை போட்டேன். இந்த துணி வந்து நல்லா வேஸ்ட்டு துணியை வந்து 2ஆக மடித்து நல்லா 4 பக்கமும் வந்து ஓரம் தச்சு வச்சுப்பேன். இந்த புட்டு வேக வைக்கிறதுக்கு, கொழுக்கட்டைக்கு நம்ம என்னெல்லாம் அவிப்போமோ அதுக்காக வந்து வேக வைப்போமோ அதுக்காக அந்த மாதிரி துணி வச்சுப்பேன். இப்போ வந்து இதை ஊறின அந்த புட்டு மாவை இதில் கொட்டி மூடிட வேண்டியது தான். 4 பக்கமும் துணி எடுத்து போட்டு மூடிட்டு இதுக்கு இட்லி குண்டான் மூடிட்டோம். அது ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடுது, ரொம்பலாம் நேரம் எடுக்கலை. ஆல்ரெடி அவங்க வந்து ஏதோ ஒரு பதப்படுத்தின மாவு தானே, அதனால் சீக்கிரம் தான் வெந்துடுது. ரொம்ப குருணையாக இருந்தால் கூட ரொம்ப நேரம் எடுக்கலை. நம்ம வீட்டில் எப்படி மாவு வந்து வேக டைம் எடுக்குமோ, புட்டு மாவு நம்ம வீட்டு மாவு எப்படி வேக டைம் எடுக்குமோ அதே தான் எடுக்குது. அதுக்கும் ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் தான், அதுவே அதிகம்தான். அதுக்குள்ளேயே வெந்துடுது. இப்போ இந்த மசாலா வந்து நல்லா அதுக்குள்ளே இந்த மசாலா வதங்கிடுச்சு, நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து வேக வச்ச கொண்டக்கடலை எடுத்து அதில் கொட்டிட வேண்டியதான். இப்போ வேக வச்ச கொண்டக்கடலை எடுத்து கொட்டிடலாம். இப்போ வந்து இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி இப்போ மிக்ஸி ஜார் வச்சுருப்போம்ல, அதை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றி, கொஞ்சம் இது ரொம்ப கட்டியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் நல்லா ஒரு கொதிக்க வைக்கணும். நம்ம என்ன போட்டிருக்கேன், இதுக்கு சுண்டலுக்கு உப்பு போட்டு அவிச்சிட்டேன். வதக்கும்போது கொஞ்சமாக உப்பு போட்டேன், அது பத்தாது. அதனால் இந்த கிரேவிக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு, நான் சுண்டலில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், அந்த வெங்காயம் தக்காளி வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டேன், அது மட்டும் பத்தாது. அதனால் இதுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு அந்த மிக்ஸி ஜார்லாம் கழுவி ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். இது அப்படியே கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும், ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சா பாருங்கள், அது அப்படியே லைட்டாக எண்ணெய் பிரியும், அதுதான். இப்போ வந்து இது வந்து எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு கிரேவி மாதிரி ரொம்ப குழப்பாகவும் இருக்காது, ரொம்ப சுண்டல் மாதிரி தனித்தனியாகவும் தெரியாது. அந்த சுண்டல் வந்து அது கூட கலக்காது பாருங்கள், இந்த அளவுக்கு தான் தண்ணியாகவும் இருக்கும், ரொம்ப கிரேவியாகவும் இருக்காது. இப்படி தான் இருக்காங்க கடலைக்கறினா. இப்போ கடலைக்கறி ரெடி ஆகிடுச்சு, இந்த வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ இதை அப்படியே மூடி இறக்கி வச்சிட வேண்டியது தான். அடுத்தது புட்டு ரெடி ஆகிடுச்சு. புட்டு வந்து ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துருச்சு. பாருங்கள், கடலைக்கறி புட்டு ரெடி, சாப்பிட்லாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.